இருக்கும், இன்னொரு கடையில் இருக்க மாட்டாது. அப்படியான ஒரு நிலைமை ஒன்று உண்டாகும். அதனால் நாம் இதை ஆப்ஷனலாக தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த டென்ஷன் நிலைமையை இது ஒரு சீரான நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக நாம் இதை அடக்கி வாசிப்போம். இந்த விஷயத்தில் மிக ஒரு அழகான ஒரு தீர்வு எதிர்காலத்தில் அல்லாஹு தஆலா நிச்சயமாக தருவான். அதுவரைக்கும் நாம் இந்த நிலைமையை சீராக்கிக் கொள்வதற்கு நாம் லோகோவை ஒரு கம்பல்சரியாக கட்டாயமாக இருந்த லோகோவை அதை ஒரு ஆப்ஷனலாக அதை யார் விரும்புகிறார்களோ அவர்கள் அதை வைத்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் அது இல்லாமலும் அவர்கள், ஆனால் ஹலால் சர்டிபிகேஷன் சிஸ்டம் அது நிச்சயமாக இருக்கும் என்பதை எல்லோரும் மனதில் பதிவைத்துக் கொள்ள வேண்டும். ஹலால் அந்த சிஸ்டத்துல எந்த விதமான மாற்றமும் இருக்க மாட்டாது. இது யாருக்கு விருப்பமோ அவர்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இது உள்நாட்டு சந்தையில் விற்பனையாகும் உற்பத்திக்கு அந்த இலச்சினை அந்த லோகோ போடப்பட வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. அது விருப்பத்துக்குரியதே. விரும்பினும் வளமை போல் நிறுவனங்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தேவைகளுக்காக ஹலால் சான்றிதழை அவர்கள் என்ன செய்வார்கள், பெற்றுக்கொள்ளலாம். அகில இலங்கை ஜமியத்துல் உலமா இலவசமாக அச்சான்றிதழை வழங்கும். இது இரண்டாவது விஷயம். லோகோடைய விஷயத்துல ஒரு ஆப்ஷனல் தெரிவொன்று இருக்கிறது. யாருக்கு இஷ்டமோ அவர்கள் அதை பதியலாம், இல்லாதவர்கள் அதை நீக்கிக் கொள்ளலாம். இந்த ரெண்டு நிலைப்பாட்டுடன் மூணாவது ஒரு விஷயம், இரண்டாவது நாம் சொல்லக்கூடிய இந்த ஃபீ, முன்ன ஜமியத்துல் உலமா ஒரு தொகை பணத்தை எடுத்து வந்தது. அது வருடத்துக்கு மாதத்துக்கு அது 15 லட்சமாக இருந்தது. 13 லட்சம் மாத செலவு இருந்தது. இது பல கோடி ரூபாக்கள் என்ற ஒரு தவறான கருத்தை முன்வைத்து பெரும்பான்மை சமூகடைய உள்ளத்துல இது பற்றி ஒரு பெரும் ஒரு அச்சத்தையும், இவ்வளவு நம்மிடத்தில் பணம் எடுக்கப்படுகிறது என்றும் அது மஸ்ஜிதுகள் கட்டவும் தவறான விஷயங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது என்றும் அவர்களுடைய உள்ளத்துல பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த நாட்டில் பொருளாதாரத்துல பலவிதமான நெருக்கடிகள் உண்டாகி எம்மற்றியில் இருந்த ஐக்கியம், ஒற்றுமை, புரிந்துணர்வு, நாம் மிக கோஎக்ஸிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய சகவாழ்வு, சகஜீவன இவைகள் எல்லாம் விடுபட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு வெறுப்பையும் ஒரு குரோதத்தையும் ஒரு விதமான ஒரு முருகல் நிலைமையையும் நாம் அவதானித்து வந்தோம். பல மாதங்களாக இந்த நிலைமையை நாம் கண்டு வந்தோம். இது இப்படி வெற்றி கொண்டு இருக்க முடியாது என்று பல தரப்பிலும் பலவிதமான கேள்விகளை எழுப்பினார்கள். அதுக்காக தான் ஜமியத்துல் உலமா இந்த ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு ஜமியத்துல் உலமா கைவசம் பணம் அவ்வளவு கிடையாது. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த நாட்டு முஸ்லிம்கள், இந்த நாட்டு முக்கியஸ்தர்கள், இந்த நாட்டு படித்தவர்கள், இந்த நாட்டு வியாபாரிகள் உள்ளத்தில் நாட்டு பற்றையும் வைத்திருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அவர்கள் முன் வருகிறார்கள். இதை நாம் ஒரு சேவையாக, மேலும் சேவையாக செய்வோம். இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நாம் உதவியாக என்றும் இருந்திருக்கிறோம். அன்றைய காலத்து ராஜாக்களுடைய காலத்திலும் இருந்திருக்கிறோம். நாம் இந்த யுத்தத்துக்கும் நாம் உதவியாளர்கள் இருந்திருக்கிறோம். யுத்தத்துக்கு முன்பும் இன்றும் அது சுதந்திர நாளாக இருக்கலாம், டிபி ஜயாவாவுடைய வார்த்தையாக இருக்கலாம், அல்லது அந்த ராஜாக்களுடைய காலங்களாக இருக்கலாம், அல்லது இன்றைய சந்தர்ப்பமாக இருக்கலாம். அது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் உதவியாக இருந்திருக்கிறோம். இங்கு நாம் விட்டு கொடுப்பது என்பது அந்த லோகோவுடைய இதை ஒரு தெரிவாக விரும்பியவர்கள் இதை வைத்துக் கொள்ளலாம், விரும்பாதவர்கள் இது இல்லாமலும் செய்யலாம் என்ற ஒரு அடிப்படை தான் இதை நாம் வைத்திருக்கிறோமே தவிர அது விருப்பத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அது கம்பல்சரி என்ற கட்டாயமானதாக கிடையாது. இதுதான் ஒரு மாற்றம். இரண்டாவது, பணத்தை நாம் நிச்சயமாக இதில் எடுக்க மாட்டோம் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறோம். அல்லாஹ் எங்கள் நாட்டு மக்களுக்கு பணத்தை தந்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தாபனம் ஜமியத்துல் உலமா அது வியாபாரத்துக்காக ஒருபோதும் செய்தது கிடையாது. அதனுடைய கணக்கு வழக்கு அனைத்தையும் உயர் மட்டத்திலிருந்து அனைவர்களுக்கும் அது ஒப்படைத்து விட்டது. அனைவர்களும் அதை புரிந்து கொண்டார்கள். பார்லிமெண்டிலும் கடந்த வாரங்களில் ஏற்பட்ட ஒரு நிலைமையில் அங்கு பார்லிமெண்டும் ஜமியத்துல் உலமாவுடைய இந்த நிலைமையை பாராட்டி பேசியிருக்கிறது. நம்முடைய அனைத்து கட்டங்களிலும் நமக்கு இது ஒரு சாதகமாகத்தான் அமைந்தது. அதனால் நான் இந்த சந்தர்ப்பத்தில் இதையும் ஜமியத்துல் உலமா ஒரு சில நம்முடைய தனவந்தர்கள், ஒரு சில வியாபாரிகள், நல்லெண்ணம் படைத்தவர்கள் முன் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக துஆ செய்வோம். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு நல்லெண்ணத்தை கொடுத்து இப்படியான ஒரு பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு அவர்கள் முன் வந்தார்களே, அவர்களுக்கு என்றென்றும் நன்றிகள். நாம் வாழ்வோம் அல்லது மரணிப்போம். ஜமியத்துல் உலமா என்றும்
நிரந்தரமாக அல்லாஹ் உயிருள்ள ஜமியத்துல் உலமாவாக 87 வருடத்தை இந்த ஜமியத்துல் உலமாவுக்கு தந்திருக்கிறார். ஜமியத்துல் உலமா அதை முஃப்தி ரிஸ்வி என்ற அல்லது முகமது ரிஸ்வியுடன் தொடர்பட்டது அல்ல, இந்த நாட்டுடைய 20 லட்சம் மக்களுடன் சம்பந்தப்பட்டது. ஜமியத்துல் உலமா இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து அமைப்புகள், அனைத்து உலமாக்கள், அது எந்த வேற்றுமை இல்லாமல் அஹ்ல சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்த ஜமியத்துல் உலமா சிசிசியின் மூலமாக எங்களுடைய ஒற்றுமைக்கும் ஒருங்கிணைப்புக்கும் உண்டான அந்த அமைப்பினூடாக தரீக்காவாக இருக்கலாம், ஜமாத்துகளாக இருக்கலாம், அமைப்புகளாக இருக்கலாம், எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி ஒரு ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை தான் ஜமியத்துல் உலமா பேணி வந்திருக்கிறது. அத்துடன் மாத்திரம் நின்று விடாமல் இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகமான பௌத்த சகோதர சகோதரிகள் நம்முடன் ஐக்கியத்துடன் ஒற்றுமையுடன் என்றிருந்திருக்கிறார்கள். ஒரு சிறிய குழுவினர் நம் மீது சந்தேக கண்ணுடன் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த சந்தேக கண்ணுடன் பார்த்தது அது பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தி விடுமோ, ஒரு உயிர் ஆபத்தை ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சம் நல்லுள்ளம் படைத்தவர்களுடைய பல உள்ளத்திலும் இது ஒரு கேள்வியாக எழுந்திருந்தது. அந்த கேள்விக்கு விடையளிப்பது எமக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. நாம் அழுதோம், கண்ணீர் வடித்தோம், துடித்தோம், தொழுதோம், அல்லாஹ்விடத்தில் மன்றாடினோம். அல்லாஹ் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டிருக்கிறார் என்றுதான் நாம் என்று சொல்ல வேண்டும். நாம் சான்றிதழ் வழங்குவோம், அது தொடரும். ஏன் முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழ்வதாக இருந்தால் அதில் பலவிதமான, நான் ஒரு ஷூவை வாங்க போன பொழுது அது பண்டியுடைய தோலாக இருந்தது. ஒரு பர்ஸ் பெண்ணுக்கு வாங்குறதாக இருந்தால் அது பண்டி தோல் கலக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன ஸ்பவுச் எடுத்துக்கொண்டாலும் பண்டியுடைய தோல் இருக்கிறது. வீட்டுல பெண்கள் பாவிக்கிற ஒரு பிரஷ் எடுத்துக்கொண்டாலும் அந்த குக்கிங்கு பாவிக்கிற பிரஷிலும் பண்டி முடி சேர்க்கப்பட்டிருக்கிறது. லார்ஜ் சீஸ்ல பண்டி சர்வசாதாரணமாக இருக்கிறது. மனித முடியால் தயாரிக்கப்பட்ட அந்த C16 என்பது அது பிரெட்ல பாவிக்கப்பட்டிருக்கிறது. அதை ஜமியத்துல் உலமா இதை தயவு செய்து அன்பார்ந்த சகோதரர்களே, சில விஷயங்களை நீங்கள் தெரியாத நேரத்தில் குறை சொல்ல வேண்டாம். வாருங்கள், ஜமியத்துல் உலமாவுடைய கதவு திறந்திருக்கிறது, உங்களுக்கு வழிகாட்டுவோம். ஜமியத்துல் உலமா இதை ஆரம்பித்த பொழுது 2000 இப்படி முன்னேறும் என்று யாரும் நினைக்கவில்லை. 2003-6 அடையும் பொழுது நாம் துவா செய்ய வேண்டிய இன்னொரு சகோதரன் ஃபைசல் ஹாஜியார் அவர்கள் பைரஹாவில் 15 வருஷமாக சேவை செய்தவர்கள். இந்த ஹலால் நிறுவனத்துக்கு வந்து அவர்கள் செய்த பணி அது ஜம்மியா என்றும் அவர்களையும் அவருடைய குடும்பத்தை மறக்க மாட்டார். அவர்கள் செய்த அந்த உழைப்பு நிச்சயமாக ஜமியத்துல் உலமாவுடைய நிறைவேற்று குழுவாக இருக்கலாம், ஜமியத்துல் உலமா அங்கத்தவர்களாக இருக்கலாம், அவர்களை என்றும் மறக்க மாட்டோம். அவர்கள் செய்த பணி மிகவும் பாராட்டுக்குரியது. ஆக அந்த அடிப்படையில் இந்த தீர்மானத்தில் ஒன்றுதான் இந்த கட்டண அமைப்பு. அதை மிக ஜமியத்துல் உலமா லேசாக்கி எந்த ஒரு கட்டணத்தையும் யாரிடத்திலும் அறவிட மாட்டாது. இப்ப எங்களோட பணிகள், எங்களோட பொறுப்புகள், நாட்டு மக்களுடைய பொறுப்புகள் இது அதிகரிக்க போகிறது. சேவையுடைய அடிப்படை இது அதிகரிக்க போகிறது. இது வெளிநாட்டுகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள விசேட விற்பனை நிலையங்களில் ஹலால் லட்சியத்துடன் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யலாம் என்றும் ஒரு அழகான ஒரு தீர்மானம் இங்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மை சமூகத்துல உள்ளத்துல எங்களுக்கு என்னது, இவர்கள் ஓதி நேர்ந்து இவர்கள் அவர்களுடைய இந்த பிரித்த போல, அவர்களுடைய இந்த மனைய போல இதெல்லாம் சொல்லி எங்களுக்கு ஏன் இவர்கள் சாப்பிட தருகிறார்கள் என்ற ஒரு தப்பெண்ணம் ஏற்பட்டு விட்டது. இந்த தப்பெண்ணத்தை போக்குவதாக இருந்தால் எங்களுடைய பணத்தை எடுக்கிறார்கள் என்ற இந்த தப்பெண்ணம் உண்டாகிவிட்டது. இன்றைய இந்த கூட்டத்தில் அழகாக பேசினார்கள். இந்த சேர்மனாக இருக்கக்கூடிய சேம்பர் ஆஃப் காமர்ஸுடைய சேர்மனாக இருக்கக்கூடியவர்கள் இடத்துல ஒரு கேள்வி எழுப்பட்டது. சபையில வந்தவர்கள் ஒரு கேள்வி சுசந்த ரத்நாயக் இடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள். அந்த கேள்வி, நீங்க when about the fee of halal certification, the fee for halal is negligible compared to other certification. This is a very very low price, will not come down. அவர்கள் கேட்டார்கள், என்ன நீங்க இந்த ஹலாலுடைய இந்த விஷயத்துல ஒரு மாற்றம் கொண்டு இந்த லோகோ இதுக்கு பிறகு இல்லாமல் இருக்கும் காரணத்தினால் எங்களுடைய ஹலால் சர்டிபிகேஷன் நீங்க தொடரதான் போகிறீர்கள், அதனால விலையில ஏதும் மாற்றம் வருமான்னு கேட்டா அவர்கள் சொன்னார்கள், எந்த மாற்றமும் வரமாட்டாது. ஏண்டா இவர்கள் எங்களிடத்தில் எடுத்துக்கொண்ட ஃபீ இருக்கிறதே ஹலால் சர்டிபிகேஷன், அது மிக குறைவான ஒன்றுதான் இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இது நாங்க எங்களுடைய பொருட்களுக்கு சேர்க்கிற அளவுக்குள்ள பணமும் கிடையாது. ஒரு பிஸ்கட் பகத்துக்கு அது 1% எத்தனையோ பிரிச்சா அவ்வளவுதான் இது சேரப்போகிறது. அப்படிப்பட்ட ஒரு தகதான் ஜமியத்துல் உலமா அறவிட்டு இருக்கிறது என்பதை அவர்கள் தெளிவாக இந்த நாட்டுடைய வியாபார அடிப்படையில் இருந்த அனைவர்கள் முன்னிலையும் மிக தெளிவாக சொன்னார்கள். இதை 1 மணி நேரம் இந்த வீடியோ கிளிப்பை அழகாக நீங்க வெப்சைட்ல போயிட்டு
ஹலால் ஸ்ரீலங்கன் என்ற ஸ்ரீலங்கா www halal srilanka HALAL srilanka.com என்றதுல மிக அழகாக நீங்க பார்க்கலாம். ஒவ்வொருவரும் தன்னுடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு இதை பார்க்க வேண்டும். இதை கொண்டு அவர்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் எடுக்கிறோம். அனைத்து உற்பத்தியாளர்களிடத்திலும் கணிசமான அளவில் பூர்த்தி செய்யப்பட்ட உற்பத்தி பொருள்களும் ஹலால் இலச்சினை, அந்த லாட்சியம், அந்த லோகோ, அச்சிட்ட போதிய பொருட்கள் கையிருப்பில் இருப்பதால் அவை முற்றாக வெளியேற கணிசமான காலம் தேவைப்படும். இப்பொழுது லோகோ அடிச்சு ஏராளமான வச்சிருக்கிறார்கள். 2-3 மாசம் பஜார்ல அந்த லோகோட தான் இருக்கும். அந்த லோகோட இப்ப ஒரு கேள்வி எழும்புகிறது, எப்படி ஜமியத்துல்லமா எங்களை நீங்க வழிநடத்த போறீங்க? இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சின்ன குழந்தையும் 1 வயது 1.5 வயது குழந்தையும் இந்த ஹலால் லோகோ பார்த்து அடையாளம் கண்டது. இப்ப சில நேரம் சில பொருட்கள்ல தான் இருக்கும், சிலதுல இருக்க மாட்டாது. இது ஒரு தெரிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரும்பியவர்கள் அதை அச்சிடலாம், அதை திரும்ப தொடரலாம். ஆனால் சில நேரம் பெரும்பான்மை சமூகத்துடைய அந்த வியாபாரத்துல அது இடையூறாக இருக்கும். அதனால இது ஆப்ஷனலாக வைத்திருக்கிறோம். இருந்த போதிலும் நாங்க ஹாட்லைன் மூலமாக ஒரு டெலிபோன் இதுக்காக ஒரு தொடர்பை ஏற்படுத்துவோம். வெப்சைட் மூலமாக இதை அறிவிப்போம். மஸ்ஜிதுகளூடாக இதை அறிவிப்போம். சமூகத்தில் இது ஒரு பிரச்சனை அல்ல. எப்படி லோகோவை பார்த்து வாங்குவது மக்களுக்கு நாங்க தான் அறிமுகப்படுத்தினோமோ, அதே போல லோகோ இல்லாமலும் இதை நீங்க அடையாளம் காண்பதற்கு இன்ஷா அல்லாஹு தஆலா நாங்களே உங்களுக்கு வழிகாட்டுவோம் என்பதை நீங்க இது நாங்க பெற்ற புள்ள, அதுக்கு நாங்க தான் பேர் வைக்கணும். நாங்க இதை வளர்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹு தஆலா உங்களுடைய ஒத்துழைப்புடன், உங்களுடன் அமைப்புடன் ஒரு விஷயத்தை இங்க எனக்கு மன ஆறுதல் உண்டு. எல்லோருக்கும் இது மன ஆறுதலை தரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில் மிக கடினமான ஒரு கட்டமாக இருந்தது. அந்த கட்டத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நபி அவர்கள் அங்கு பேரை எழுதும் பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள், முஹம்மது பின் அப்துல்லா என்று நாம் ஏற்றுக்கொள்வோமே தவிர ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து இந்த ரசூலுல்லாஹ்வை நீக்கி விடுங்கள் என்று சொன்ன பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அது சகிக்க முடியாமல் இருந்தது. உங்களுக்கும் கஷ்டம், இன்றைக்கு இந்த லோகோ விட்டு கொடுக்கிறார்களே ஜமியத்துல் உலமா என்று, எங்களுக்கும் அது கஷ்டம்தான். ஆனால் நாம் ஒரு தூர் நோக்கத்தை பார்க்குகிறோம். இந்த நாட்டுடைய ஐக்கிய ஒற்றுமை பார்க்கிறோம். இந்த நாட்டுடைய எதிர்காலத்தை பார்க்குகிறோம். 30 வருட யுத்தத்துக்கு பிறகு நாம் ஒரு சண்டை சச்சரவை விரும்பவில்லை. இந்த நாட்டில் நாம் எப்பொழுதும் ஐக்கியத்துடன் வாழ்ந்தவர்கள். யாரெல்லாம் இப்படிப்பட்ட சந்தேகத்தை இஸ்லாமிய அடிப்படையான விஷயங்களில் ஏற்படுத்துகிறார்களோ அவர்களை நாம் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறோம். வாருங்கள், இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எதிர்காலத்தில் ஏற்படுத்த வேண்டாம். வாருங்கள், அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம். இந்த விஷயம் அன்பாக இரக்கமாக நாங்கள் தீர்த்துக் கொள்வோம். இன்றைய இந்த சபையில் கலந்து கொண்ட 14க்கும் மேற்பட்ட பிக்குமார்கள் மிக அழகாக, அன்பாக, மிக சிறப்பாக அவர்கள் இந்த விஷயத்தை நடத்தினார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அவர்கள் மிக மிக அன்புடனும் பண்புடனும் நான் தொடர்ந்து அவர்களுடன் பேசிக்கொண்டு வருகிறோம். சென்ற மாதத்தில் அவர்களுடன் பேசிய பொழுது கடுமையான ஒரு முருகலான நிலைமை ஒரு புதுவல சேன மாத்திரம் அல்ல, பலருடைய உள்ளத்திலும் இது பதியப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது இவர்கள் மாஷா அல்லாஹ் புதுவலை சேனம் அல்லாத மற்றவர்களுடைய உள்ளத்தில் பெரிய ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுடைய உள்ளத்திலும் நிச்சயமாக இந்த தீர்ப்பு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எதிர்காலத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நம்முடன் இருந்து, முஸ்லிம் சமூகத்துடன் இருந்து, முஸ்லிம் புத்திஜீவிகளுடன் இருந்து, முஸ்லிம் கல்விமான்களுடன் இருந்து, அரசியல்வாதிகளுடன் இருந்து நாம் இதை நிச்சயமாக இதை தொடரலாம் என்று நாம் நிச்சயமாக இந்த கதவுகள் திறந்து வைத்திருக்கிறது. இதில் நாம் மிக முக்கியமாக அனைத்து உற்பத்தி பொருள்களும் கணிசமான அளவு இந்த பொருள் இருக்கிறதுனால் பஜார்ல நீங்க லோகோடனும் காண்பீங்க, லோகோ இல்லாமலும் காண்பீங்க. அல்லாஹ் தஆலா நாடினால் எதிர்காலத்துல இவர்களுடைய உள்ளத்திலே இதை போட்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். இது உங்களுடைய நல்லெண்ணமும் துஆவும் ஐக்கியமும் ஒற்றுமையும். நாம் செய்த தவறை மேலும் மேலும் செய்யாமல் நாம் இதுக்கு பிறகு ஒற்றுமையுடன் வாழ்வதற்குள்ள வழிவகைகளை யோசித்து இந்த பிக்குமார்களுடன் சந்திப்புகளை ஏற்படுத்தி ஜமியத்துல் உலமா 25 டிஸ்ட்ரிக்ட்களுக்கும் மஸ்ஜிதுகளை பொறுப்பாக கொடுத்திருக்கிறது. அந்த மஸ்ஜித் இது முடிந்து விட்டது என்ற வேண்டாம், இதுதான் எங்களுடைய தொடர் பாதை. நாம் இதை தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும். அதனால் தொடர்வோம். இந்த முயற்சிகளை தொடர்ந்து நாம் இதை
மிக சிறப்பாக